துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பரப்பும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதங்கிறது உபய மாதம். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. அன்றைய தினம் இந்த மாதத்தோட இந்த குரோதி வருஷம் முடியுது. அடுத்தது விசுவாவசு வருடம் வரும். அந்த வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி இந்த யுகாதி பங்குனி மாதம் 16ஆம் தேதி வாங்கி பூஜை செய்து அன்றைய தினத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் அதனுடைய நாள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 23ஆம் தேதி பங்குனி, அதாவது ராமநவமி அன்று குறைஞ்சபட்சம் 108 தடவையாவது ராமநாமம் சொல்வது சிறப்பு. சொல்லும் பொழுது நம்மளுடைய சகல பாபங்களும் தோஷங்களும் விலகும். இன்னொரு விஷயம், ராமநாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கும். ஆஞ்சநேயருடைய அருள் எங்கே இருக்கோ அங்கே சனியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 28ஆம் தேதி பங்குனி உத்திரம். அதாவது தெய்வங்களுடைய திருமணம் எல்லாமே பங்குனி உத்திரத்தன்று தான் நடந்திருக்கும். இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது திருமண தடைகள் விலகும், சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி வாழ்விலே வசந்தம் பெருகும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்திலே துளாராசிக்காரர்களுக்கு, அதாவது இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்குது. பங்குனி மாதம் 15 மார்ச் 29ஆம் தேதி துளாராசிக்கு பார்த்திங்கன்னா சனி 6ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரார். அதனால் சனியால் எந்த பாதிப்பும் கிடையாது. 6ஆம் இடத்துல சனி வரும்போது நன்மை தான் துளாராசியை பொறுத்த வரைக்கும். அது சனி பெயர்ச்சி பலனா தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் 6ஆம் இடம், அதாவது உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தான். ஆனால் உச்சமாக இருக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு இல்லை, ஆனாலும் உச்ச வக்கரமாகிடுவார். இந்த மாதம் ஃபுல்லாகவே உச்சமாகி வக்கரமாகிறார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமான உச்ச பலனை செய்யும், உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும். அப்போ வலு குறைகிறது. உங்கள் ராசிநாதனுக்கு 6ஆம் இடத்துல உச்சமானாலும் வலு குறைகிறது. அப்போ இந்த மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதியில் நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியோட அருள், உங்களுடைய ராசிநாதன் வலுவடைந்து உங்கள் சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். அதாவது மகாலட்சுமி அருள் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் வலுவடையும். ஆக இந்த மாதம் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏன்னா ராசிநாதன் 6ல் மறைகிறார்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. உடல்நிலையை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குத்தனம், குடும்பம், வருமானம் 2ஆம் இடம். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கு 7க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் ராசிநாதன். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். அப்போ 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ இந்த 2க்கு 2, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மைகள் நடக்க போதும், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்படையும். அதே போல் 2ஆம் இடங்கிறது கொடுத்த கடன் வரக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான பொருளாதார சம்பந்தமான நன்மைகள் நடக்கும் 2, 9 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ. அதே மாதிரி 7, 9 எப்போ சம்மந்தப்படுது இல்லையா, 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதாவது சுபகாரியங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலே அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொழிலிலே வாடிக்கையாளர் பெருகக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொலைதூர பயணம் செல்வதற்கான விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அற்புதமாக இருக்கும். 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல போகிறார் செவ்வாய். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திக்பலம், வலுவான நிலை. ஆனால் நீச்சமாகிறார். திக்பலமாகி நீச்சமாகிறார். அப்படிங்கிறதுனால பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியும், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பும், அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் 19ஆம் தேதிக்கு பிறகு. அதுவும் பங்குனி உத்திரத்தன்று கண்டிப்பாக
முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த செவ்வாய் உங்களுக்கு அனுகூல பலன்களை அதிக அளவு செய்வார். அடுத்ததான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி தந்தை ஸ்தானம், 9ஆம் இடம், தொலைதூர பயணம் 9ஆம் இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இந்த 9க்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ், அதாவது 9ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 9க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதனும் இந்த மாதம் உங்களுக்கு 6ல் தான் மறைகிறார். ஆனால் நீச்சமாகிறார். நீச்சமாகி வக்கரமாகிறார். வக்கரமாகிறார் 24ஆம் தேதி வரைக்கும். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 24ஆம் தேதி நீச்ச வக்கரம். பொதுவாக ஒரு கிரகம் என்ன நீச்சமாகி வக்கரமானா உச்ச பலனை செய்யும். அப்போ வலுவான நிலை தான் செய்யும். பொதுவாக 9ஆம் இடத்து அதிபதி யார்கிட்ட இருக்காருன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில தடை தாமதம் ஏற்படும். ஆனால் 12ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காருன்னா விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். அலைச்சல் தெரிச்சல்கள் குறையும். அதே போல் ஒரு சில நன்மைகள் நடக்கும். திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா விபரீத ராஜயோகம் எது எப்போ நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விபரீத ராஜயோகமாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதன். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச பங்கமாக ராஜயோகமாகவும் இருப்பார். சுக்கிரன் அங்கே உச்சம் இல்லையா, அதோட கூட நீச வக்கரமாகி உச்ச பலனும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். 12ஆம் இடத்துக்கு 6ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாகவும் செயல்படுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது சித்தப்பா ஸ்தானம். அதே போல் நெருங்கிய நட்பு வட்டாரங்களையும் சொல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்து அதிபதி சூரியனும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். 6ஆம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானத்தில் தான் இருக்கார். உத்தியோக ஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பாகும். கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் 6ல், ராகு அங்கே 6ல் தான் இருக்கார் இல்லையா. அப்போ எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு வழக்கு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ல் இருக்கும் பொழுது. ஆக இந்த மாதம் பொறுத்திங்கன்னா ஆரோக்கியத்தில் மட்டும், ஏன்னா 6ஆம் இடம் வலுவடைகிறது. உத்தியோகம் சம்பந்தமான பதவி உயர்வு சம்பளம் எல்லாம் கிடைச்சாலுமே ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் எதிரி இல்லையா, கொஞ்சம் இந்த மாதம் அப்படியே அமைதியாக இருக்கணும். என்ன சொன்னாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு இப்போ அதாவது உத்தியோகம் சம்பந்தமான உயர்வு, உத்தியோகம் சம்பந்தமான பதவி உயர்வு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப பலன்கள் அதிக அளவில் நடக்கும். ஆனால் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யும் பொழுது இந்த பங்குனி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.